நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா கர்த்தர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார் தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். என கண்பானவர்களே, முதலாக நம்ம ஏன் அவர் தெரிந்து கொண்டார்? அவரோடு இருக்கும்படியாகவே நம்மை தெரிந்து கொண்டார். இது நிறைவேறும் பொழுது பிரசங்கம் பண்ணுதல், வியாதிகளை சுகமாக்குதல், பிசாசுகளை துரத்துதல் எல்லாமே தானாய் நடக்கும். ஆமென், ஆமென்.